எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இதை அச்சீவ் பண்ண ஒரு ட்ரீம் இருக்கும். பட் எல்லாருமே தன்னோட ட்ரீமை வந்து ஒரு பேஷனாக எடுத்துக்கிட்டு அந்த லைஃப்பை கொண்டு போகிறது இல்லைல்ல. அதுக்கு மெயின் ரீசன் என்ன? ட்ரீமை வந்து பர்சீவ் பண்ணுறது ஜஸ்ட் லைக் ப்ளஷர் மட்டும் கிடையாது. எந்த அளவுக்கு ப்ளஷரோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறோம்ல, ஸோ எந்த அளவுக்கு ப்ளஷரோ அதே அளவுக்கு சேம் பர்டன் இருக்கும்ல. ஏன்னா நீங்கள் ஒரு புது விஷயத்தை பண்ணுறீங்க, நிறைய பேர் பண்ணாதது பண்ணுறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சோஷியல் பர்டன், மக்கள்கிட்ட இருந்து பர்டன் வரும், ஃபேமிலி கிட்ட இருந்து எக்கனாமிக் பர்டன் வரும். இந்த எல்லா பர்டன் ப்ரெஷர் என்ன மாறும் உங்களுக்கு, உங்களோட மென்டல் ஹெல்த்தே பாதிப்பு ஏற்படும்ல. ஸோ மை லைஃப் இஸ் மை ட்ரீம் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளேயும் இவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். பட் அந்த ப்ரெஷரை வந்து தன்னோட பேஷனுக்காக வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ட்ரீம் தான் யூபிஎஸ்சி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அச்சீவிங் தி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இன்னைக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் பற்றின சில பேசிக் ஃபேக்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கீங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில பேசிக் டேட்டாஸ். மேபி சில ஸ்டூடெண்ட்டுக்கு புதுசாக யூபிஎஸ்சிக்குள்ளே வரவங்களுக்கு இப்போ பார்க்குற டேட்டாஸ் வந்து அவேர்னஸாக இருக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக பேசிக் டேட்டாஸ் தான். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஆர்டிக்கலோட சேம் நெரேட்டிவ் யூஸ் பண்ணாமல் நான் ஒரு யூபிஎஸ்சி ஃப்ரெஷரை பார்க்குறேன்னா அவர்கிட்ட இந்த டேட்டாவை நான் சொல்லுவேன்ல. ஸோ அந்த நெரேட்டிவ்ல சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக செல்ஃப் ஸ்டடி பண்ணுற ஒரு ஆளாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் ஒரு 10 யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் எடுத்து பார்க்குறீங்கன்னா அதில் 6 பேர் டெல்லி கோச்சிங்கில் ஜாயின் பண்ண ஆசைப்படுறாங்க. என்ன ரீசன்? 3 ரீசன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வெல் ட்ரெயின்டு ஃபேக்கல்ட்டி ஒன்று, ரெண்டாவது மெட்டீரியல் வந்து என்ரிச்மெண்ட்டாக இருக்கணும், மூணாவது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் படிக்கிறது. இந்த மூணும் ஒரு ஸ்டூடெண்ட் கிடச்சிச்சுன்னா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடும். இந்த கான்ஃபிடன்ஸ்க்காக தான் மோஸ்ட்லி டெல்லி கோச்சிங் போகிறாங்க. ஏன்னா 60 இயர்ஸா 70 இயர்ஸா இதுக்குன்னே அகாடமிஸ்லாம் இருக்குல்ல. ராஸ் ஐஎஸ் அகாடமி, வஜ்ராம் ஐஎஸ் அகாடமி, இவங்களாம் ஒரு 60-70 இயர்ஸாக இருக்காங்கல்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் ஸ்டூடெண்ட் நினைக்கிறாங்க. அண்ட் இந்த டேட்டாக்கு வந்து டேரக்ட் ப்ரூஃபே வந்து டாப்பர்ஸ் தான். நீங்கள் டாப்பர்ஸோட இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே செல்ஃப் ஸ்டடி பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா நீங்கள் யார் கூட போட்டி போட போகிறீங்கிறத மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகே. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இது மட்டும் கிடையாது. ஓகே, இது ஒரு வேல்யூடேஷன் தான், அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தருது தான். அண்ட் ஆல்சோ காம்படேட்டிவ் அட்மாஸ்ஃபியர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டெல்லிக்கு போகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட நம்மள மாதிரியே இல்லை நம்மளை விட அதிகமாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம், அவங்கள போட்டி போடுறோம். அவங்கள போட்டி போடுறது வழியாக நம்ம லாஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் நம்ம எபிலிட்டி என்ன ஆகுது, நம்ம ஸ்கில் டெவலப் ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் நான் வச்சுக்க வேண்டியது, அந்த டாப் அகாடமிஸ் இருக்குல்ல, அவங்களோட கிளாஸோ இருக்கட்டும் இல்லை வந்து மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. ஓகே, அதனால தான் ஆன்லைன் இருக்குது. இது ஃபஸ்ட்லாம் ஆன்லைனே கிடையாது. ஆன்லைன் இல்லாதனால தான் நாங்கள் டெலிவரி படித்தோம். இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சு. மேபி ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நிறையா இருக்குது. ஸோ டெல்லியில் என்ன மெட்டீரியல் இருக்கோ வீட்டில் இருந்தே நம்மளால் ஆன்லைனில் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஆன்லைனை பயன்படுத்திக்கணும். அது ஈஸியஸ்ட் வழி, ஸ்மார்ட்டஸ்ட் வழி. ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். அது உங்களுக்கு எப்படியும் கிடச்சிரும், ஆன்லைன்லாச்சும் கிடச்சிரும், ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லேயே வாங்கிக்கலாம். அதோட முக்கியம் காம்படேட்டிவ் என்வரான்மெண்ட். ஸோ ஃப்ரெஷர் ஆக வச்சுக்க வேண்டியது, நீங்கள் படிக்க ஆரம்பித்த ஃபஸ்ட் டேலேருந்து கடைசி வரைக்கும் காம்படேட்டிவ் என்வரான்மெண்ட்டில் இருக்கீங்களான்னு செக் பண்ணிங்க. அட்லீஸ்ட் உங்கள் கூட காம்படேட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும். நீங்கள் ஸ்டடியால் படிக்கிறீங்க, தனியாகவே படிக்கிறீங்க அப்படின்னா வேஸ்ட். ஸ்டடியாலோட பர்பஸே இல்லை. அட்லீஸ்ட் 2-3 பேராச்சும் உங்களுக்கு காம்படேட் பண்ணணும். ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க சேர்ந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, டிஸ்கஸ் பண்ணணும், கொஸ்டின் கேட்கணும். அந்த காம்படேட்டிவ் அட்மாஸ்பியர் தான் யூபிஎஸ்சிக்கு முக்கியமானது. அது டெல்லியில் கிடைக்கும். ஸோ அதுவும் மெயின் பர்பஸ். ஆல்சோ இப்போ டெல்லி வந்து ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறாங்கன்னா மற்ற ரீசன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலி சொல்லியிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா படிச்சிருப்பாங்க, இதெல்லாமே இருக்கும். பட் நான் சொல்கிறது சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் சொல்கிற பாயிண்டோட பர்பஸ் என்னன்னா, டெல்லின்றது ஒரு பெரிய ஒரு சிட்டி, அதுக்காக சொல்லுங்கள். டெல்லி வாட் இஸ் டெல்லி அப்படின்றது டிகோர் பண்ணுறோம். டெல்லியில் இருக்கிறது ஸ்ட்ராங் டீச்சர், ஸ்ட்ராங் மெட்டீரியல், ஸ்ட்ராங் காம்படேட்டிவ் என்வரான்மெண்ட். இந்த 3 தான் டெல்லி. கரெக்டாக இந்த 3ஐயும் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கலாம், இல்லை வந்து சென்னையில் இருக்கலாம், இல்லை வேறு சிட்டியில் இருக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது டெல்லியாக மாறிடும், அந்த ஏரியா டெல்லியாக மாறிடும். ஸோ அதான் ஸ்மார்ட்னஸ். எல்லாராலையும் டெல்லிக்கு போக முடியாது. பட் டெல்லின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த என்வரான்மெண்ட் நீங்கள் உருவாக்குறீங்களே அதுக்கு அவேர்னஸாக இருக்கும். ஸோ யூபிஎஸ்சி ஃப்ரெஷர் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ள இருக்கீங்களான்னு செக் பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் டெல்லிக்கு போயிட்டு படிக்கிறதுல சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. டெல்லிக்கு போய் படிக்கிற பாதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறது எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணுறது இல்லை. பாதி பேர் தனியாக ஸ்டே பண்ணுறாங்க. இந்த ஐசோலேஷன் இருக்குல்ல, இந்த ஐசோலேஷன் வந்து அவங்களுக்கு ஹோம் சிக்னஸ் அதிகமாகிடும். ஸோ முக்கால்வாசி பேருக்கு அந்த ஹோம் சிக்னஸ் இருக்கும். அண்ட் ஹோம் சிக்னஸ் வந்த உடனே நம்ம ஊருக்குலாம் போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து ட்ராவல் பண்ணி போயிருப்போம். உடனே எல்லாராலையும் போக முடியாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுறோம், இன்னும் அதிகமாக்கி விட்றோம். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் கம்யூனிகேஷன் முக்கியம். ஃபேமிலி கூட ஒரு டச் வச்சுட்டே இருங்க. ரெண்டாவது சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு இடத்த உருவாக்குறீங்களே, இந்த காம்படேட்டிவ் என்வரான்மெண்ட், அந்த என்வரான்மெண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பியர் குரூப் உருவாக்குங்க, ஒரு 4-5 பேர். அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்டிவாக இருக்கும். நீங்கள் ஒரு 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 ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க, இல்லை வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுவீங்க, அதில் ஒரு ஹாப்பினஸ் வந்துடும், ப்ரெஷர் கொஞ்சம் குறைஞ்சிரும். அண்ட் ஆல்சோ ஷார்ட் பிரேக்கும் முக்கியம். லாங் பிரேக்கில் ஷார்ட் பிரேக். ஸோ கம்பல்சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் சொல்லிட்டேன். அதை தவிர்த்து மற்ற எக்ஸ்ட்ரா இருக்குது. டெல்லியில் போய் படிக்கிறவங்க வந்து எந்த ஸ்டேட்டில் அதிகமாக வராங்க, யூபியில் இங்கே போட்டுருக்கல 1 செகண்ட் இப்போ இதெல்லாம் பேசிக் ஃபேக்ட் நீங்கள் படிச்சிக்கலாம். யூபியில் வந்து 25% ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க டெல்லிக்கு. அடுத்து பீகார், இது தெரியும். அட்டெம்ப்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ல எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. அட்டெம்ப்ட் நிறைய ஆகும், அது ஒன்று சக்ஸஸ் ரேட் கம்மி. அண்ட் ஆல்சோ இவ்வளோ டஃப்பாக இருந்தும் ஏன் வந்து சூஸ் பண்ணுறாங்க, நேஷனல் சர்வ் பண்ணுறதுக்கு, இல்லை ஸ்டெபிலிட்டி, இல்லை ஜாப் பிடிக்கிறது, இல்லை ப்ரெஸ்டீஜ், இல்லை ஃபேமிலி சொல்லியிருப்பாங்க, இல்லை ஏதோ சேலரிக்காக. ஸோ இதெல்லாம் பேசிக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ் ஆகாது. பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த
காம்படிட்டிவ் என்வரான்மெண்ட் இருக்குல்ல, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த என்வரான்மெண்ட்குள்ள உங்களை புஷ் பண்ணீங்க. அது ஒன்று தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க யூபிஎஸ்சிக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சென்டர் பேஜ் ஆர்டிகல் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், ட்ரை பண்ணுங்க. நம்ம வாடுற உலகத்துல இன்இக்வாலிட்டி இருக்கா? குளோபல் லெவல்ல இன்இக்வாலிட்டி இருக்கா? நாட்டுக்குள்ள இன்இக்வாலிட்டி இருக்கிறது ஓகே, குளோபல் லெவலில் இன்இக்வாலிட்டி இருக்கா? நிறைய இருக்குல்ல. பட் ஒன்று சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு ஞாபகம் வரது வந்து கோவிட்-19. இந்த கோவிட்-19 சிச்சுவேஷன் இருக்குல்ல, அந்த பேண்டமிக் டைம், அந்த டைம் தான் குளோபல் லெவலில் ஒரு டிஸ்பேரிட்டி இருக்குது. பணக்கார நாடுக்கும் ஏழை நாடுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத நமக்கு வந்து ரியல் லைஃப்பில் சொல்லி கொடுத்துட்டு போனது கோவிட்-19. ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து குளோபல் டிஸ்பேரிட்டி, குளோபலில் இருக்கிற ஒரு இன்இக்வாலிட்டி பற்றி பேசுகிறீங்களோ, கண்டிப்பாக கோவிட்-19 கோட் பண்ணாமல் பேசக்கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வரான்னு. பட் நான் எனக்கு அந்த டைமில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறேன்னு நான் சொல்கிறேன். WHO பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் ஒரு 5.5 பில்லியன் வேக்சினை உருவாக்கியாச்சு. கோவிட்கான வேக்சின் உருவாக்கியாச்சு. வேக்சினை உருவாக்குனதெல்லாம் பிரைவேட் கம்பெனிஸ். ஸோ கமர்ஷியல் கம்பெனிஸ், அவங்க வந்து ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? வேக்சினை காசு தான் விற்கிறாங்க. அப்போ காசு இருக்கிறவனால மட்டும்தான் இந்த வேக்சின் வாங்க முடியும். ஸோ பணக்கார நாடுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? இவ்வளோ பில்லியன் வேக்சினில் 80% வேக்சின் வந்து ரிச் கண்ட்ரிஸ் மட்டும் வாங்கிட்டாங்க. எல்லாத்தையும் நீங்களே வாங்கிட்டீங்கன்னா பூர் கண்ட்ரீஸ்க்கு வேக்சின் எப்படி போகும்? உயிர்ன்றது எல்லாமே ஒன்று தான். பணக்கார நாட்டில் இருக்கிற ஆளுக்கும் ஏழை நாட்டில் இருக்கிற ஆளுக்கும் உயிர் ஒன்று தான். அப்போ காசு இருக்கிறதுனால எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா, காசு இல்லாத நாட்டில் இவங்க பிறந்ததுனால இறந்து போகணுமா? அப்போ இது எத்திக்கலாம் இல்லைல்ல. இது ஒன்று வான் பண்ணாங்க. அட் சேம் டைம் இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் இருக்காங்களா, ரிச் கண்ட்ரிஸ், இவங்களா தேர்ட் பூஸ்டர், ஸோ வேக்சின் போட்டுட்டாங்க. அண்ட் தேர்ட் லெவல் ஆஃப் பூஸ்டர் போடுறதுல ரெடி ஆகிட்டாங்க. இஸ்ரேல், USA, யூரோப், இவங்க எல்லாருமே அடுத்த லெவல் ஆஃப் பூஸ்டரை ப்ரைவேட் கம்பெனிஸ் ரெடி பண்ணிடுச்சு, நாங்கள் தரப்போகிறோம் அந்த பேசணும். ஸோ அந்த டைமில் தான் அகைன் WHO பேசி 80% வேக்சின் எடுத்துட்டீங்க. இப்போ அடுத்து உங்களோட எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸையும் பூஸ்டர் ரெடி பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த இயர் எண்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 40% ஆஃப் வேக்சினேஷன் கவரேஜ் வந்து எல்லா ஊருக்குமே போயிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆச்சு புரிஞ்சா? ஜஸ்ட் 40%. அவர் சொல்கிறதே 40% தான். 40% ஆச்சு ரீச் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாருன்னா, அப்போ எவ்வளோ வேக்சினேஷன் ரீச் ஆகிருக்குன்னு யோசிப்பாரு. ஒரு குளோபல் லெவலில் ஒரு பேண்டமிக், ஒரு ஹெல்த் ரிஸ்க் வருதுன்னா, அந்த கிரைசிஸ் சரி பண்ணுறதுல டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் போர் கண்ட்ரீஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ இந்த சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணணும்? சரியாக பண்ணுவோம்ல. அகைன் அந்த சேம் சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? குளோபல் லெவலில் ஒரு லா பண்ணணும்ல. யோசிக்க முடியாது அவங்களால. பேண்டமிக்கை மேனேஜ் பண்ணுறதுல ரிச் கண்ட்ரீஸ்க்கும் போர் கண்ட்ரீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ போர் கண்ட்ரீஸில் வாழ்கிற மக்களுக்கு வந்து கிடைச்சதான் கிடைக்குது, கிடைக்காமலே போயிடுது. அப்போ இந்த ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுச்சு கோவிட்-19. அப்போ இந்த சான்ஸை பயன்படுத்திக்கணும். ஸோ குளோபல் லெவலில் எல்லா கண்ட்ரீஸ் ஒன்றா சேர்ந்து வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளியில் இந்த ஹெல்த்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு பேண்டமிக் வந்துச்சுன்னா எப்படி ப்ரிப்பேர்னஸாக இருக்கிறது, வேக்சினேஷனை யார் உருவாக்குறது, வேக்சினேஷனை யாருக்கு தரணும், அண்ட் அந்த வேக்சினேஷன் உருவாக்குற நாலேஜ் இருக்குல்ல, நாலேஜ் யார்கிட்ட இருக்கலாம், இல்லை இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸும் சீப்பாக உருவாக்கலாமா, எல்லா ரூல்ஸையும் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த எல்லா ரூல்ஸ்க்குமே டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன பண்ணும்? பிளாக் பண்ண ட்ரை பண்ணும். பட் டெவலப்டு கண்ட்ரீஸோட வாய்ஸ் கம்மி டோட்டல் கண்ட்ரீஸில். அதனால ஒரு ப்ராக்ரஸிவ் லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லா பற்றி தான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல், த குளோபல் ஸ்ட்ரகிள் ஃபார் எ பேண்டமிக் ட்ரீட். அடுத்த பேண்டமிக் வந்துச்சுன்னா அந்த குளோபல் டிஸ்பாரிட்டி இல்லாமல் எல்லா கண்ட்ரிக்கும் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணும். வேக்சினேஷன், ப்ரிப்பேர்னஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, அப்புறம் அந்த ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எல்லா கண்ட்ரிக்கும் ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்டியை போடுறதுக்கு குளோபல் லெவலில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? போராடிட்டுருக்காங்க. இந்த வார்த்தை முக்கியம். இந்த குளோபல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியாக உருவாக்க முடியல. நம்மகிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்இக்வாலிட்டி இருக்குது, சரி பண்ணிடலாம்னு யோசிக்க முடியல. சில கண்ட்ரிஸ் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க ரூல்ஸ்க்கு. அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு பேண்டமிக் ட்ரீட்டி வந்து குளோபல் லெவலில் நம்ம உருவாக்க போகிறோம்னா, ஒரு பூரர் கண்ட்ரி சார்பாக என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கணும்? ஒரு கிரைசிஸ் வருதுன்னா அது வந்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணணும்ல. ஒரு எமர்ஜென்சியாக டக்குன்னு அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஒரு வேலைகள் பண்ணணும்ல. அதுக்கு ஒரு சிஸ்டம் தேவை தானே. எல்லா கண்ட்ரியும் ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணணும்ல. அந்த சிஸ்டம் ரெடி பண்ணுறது கஷ்டம் இல்லை. நீங்கள் ஒரு போகிற கண்ட்ரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவே கஷ்டமாக இருக்கும். அப்போ ப்ரிப்பேர்னஸாக இருக்கிறதுக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சியாக அதில் காசு தேவைப்படும். அப்போ இந்த எபிலிட்டியை ஒரு கண்ட்ரிக்கு டெவலப் பண்ணி தரணும். ஸோ ஆல்ரெடி இன்டர்நேஷனல் லெவலில் ஹெல்த் வந்துச்சுன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்றா சேர்த்து இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் 2005 கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த ரெகுலேஷன்ஸை ரூல்ஸை மாற்ற போகிறோம். இந்த கோவிட்-19 லேர்ன் பண்ணிக்கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸை எல்லா கண்ட்ரிஸ் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஒரு 300 ரிஃபார்ம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எல்லா கண்ட்ரியோட ப்ரிப்பேர்னஸ் இருக்குல்ல, அது வரதுக்கு முன்னாடி ரெடியாக இருப்போம்ல, அந்த ப்ரிப்பேர்னஸ் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். வந்துருச்சுன்னா உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, எமர்ஜென்சி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பேண்டமிக் எமர்ஜென்சி அப்படின்னு சில ரூல்ஸ் கொண்டு வரலாம். பேண்டமிக் எமர்ஜென்சினா ஒரு ஊரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சுச்சுவேஷன் உருவாகுதுன்னா அது எல்லா கண்ட்ரியும் உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணி என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணணும்ல. ஸோ ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி பேண்டமிக் எமர்ஜென்சி. அப்போ என்ன பண்ணணுன்ற ரூல்ஸை ஆட் பண்ணணும். மூணாவது முக்கியமான பாயிண்ட், ஈக்விட்டபிள் அசஸ். ஒருவேளை அந்த நோய் சரி பண்ணுறதுக்கு ஒரு வேக்சின் ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த வேக்சின் எல்லா கண்ட்ரிக்கும் போகிற மாதிரி ஒரு ரூல் ஆட் பண்ணணும். அண்ட் அந்த எமர்ஜென்சி டைமில் மோஸ்ட் ஆஃப் தி புவர் கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கும் கையில் காசு இருக்காது. இப்போ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்னு தரணும். ஸோ ஃபண்ட்ஸை மொபிலைஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் பேண்டமிக் அக்ரிமெண்ட் ஒன்று வரப்போகுது. ஸோ 77th மீட்டிங், வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி மீட்டிங் வந்து WHO ஆர்கனைஸ் பண்ணிச்சு. அதில் இந்த பேண்டமிக் அக்ரிமெண்ட் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ மேலே பேசணும்ல, இந்த எல்லா பாயிண்ட்ஸும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இதில் சில இஷ்யூஸும் இருக்குது. அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் ஒத்துக்காத சில இஷ்யூஸ் இருக்குது. அந்த இஷ்யூஸ் மட்டும் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை மீனிங் புரியுதா? பேத்தோஜன் அசஸ்
அண்ட் பெனிஃபிட் ஷேரிங். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இல்லை போரர் கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரீஸில் என்ன அதிகமாக இருக்கும், நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்கும். அப்போ டெவலப்டு கண்ட்ரீஸில் அது இருக்காது மோஸ்ட்லி. அப்போ அங்கே இருக்க சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, சயின்டிஸ்ட் சொல்லலாம் இல்லை பிஸ்னஸ் கம்பெனி சொல்லலாம், இந்தியாவுக்குள்ள வராங்க. இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு பிளான்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பிளான்ட்ல ஒரு மெடிசன் வேல்யூ இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வேக்சின் ரெடி பண்ணிடுறாங்க. பட் அந்த வேக்சினை நமக்கு தர மாட்டேங்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளமே. அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். என்னன்னா எங்கள் ஊருக்குள்ளே வந்து ஒரு வைரஸையோ இல்லை ஒரு நோய் உருவாக்கின ஒரு மைக்ரோப் இருக்குல்ல, அதை நீங்கள் எடுத்துக்கிறீங்களே, அதை அக்சஸ் பண்ணுறீங்களே. இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே வந்து அந்த வைரஸையோ அந்த பேத்தஜனை எடுத்துக்கிறீங்க, எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணுறீங்க, அதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷனை ஷேர் பண்ணுங்கள், அந்த பெனிஃபிட்டை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி தான் ஆகணும். அது வந்து ரூல்ஸ். இந்த ரூல்ஸை உருவாக்கணும். ஸோ வெல்த்தி கண்ட்ரியில் இருக்கிற மேனுஃபேக்சரர் வந்து அவர் உருவாக்குற எல்லா வேக்சினையும் காசுக்கு வைக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 20% ப்ரொடக்ஷன். ஒரு 100 வேக்சின் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா ஒரு 20 வேக்சின் நீங்கள் கண்டிப்பாக WHO கொடுக்கணும். அது குளோபல் லெவலில் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படும். ஸோ குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற பாயிண்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க. டெவலப்டு கண்ட்ரிஸ் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்களே. அவங்க பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் தரோம், பட் 20% தான் மேக்ஸிமம், அதுக்கு நான் தர மாட்டோம் சொல்கிறேன். பட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, டெவலப்பிங் கண்ட்ரிஸும் போரர் பாயிண்ட் ஆஃப் வியூ, WHO பாயிண்ட் ஆஃப் வியூனா மினிமல் 20% தரணும், குறைஞ்சபட்சம் 20% தரணும், அதுக்கு மேலேயும் தரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முக்கியம். ஸோ உங்களோட பெனிஃபிட்டை ஷேர் பண்ணணும், கண்டிப்பாக மினிமல் 20% ஷேர் பண்ணணும். ஸோ மினிமல் 20%, அட்லீஸ்ட் 25, 30, 30, 40 அது எங்களுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ உங்களுக்கு கேட்பு கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். இது முக்கியமான பாயிண்ட். அதை டெவலப்டு கண்ட்ரிஸ் அக்செப்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஃபியூச்சரில் அக்செப்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட், இது எல்லாம் பேண்டமிக் டைம் தான். ஓகேவா, நார்மல் டைம் கிடையாது. நல்லா யோசிச்சுங்க, பேண்டமிக் டைமில் மட்டும்தான். ஸோ பேண்டமிக் எப்போ வருமோ அந்த வேக்சின் மட்டும் தான் இந்த ரூல்ஸ் தவிர ஜென்ரலாக இதுக்கப்புறம் எல்லாமே கிடையாது. ஸோ அந்த பேண்டமிக் டைமில் நீங்கள் ஒரு வேக்சினை உருவாக்குறீங்கன்னா அந்த வேக்சினை உருவாக்குறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அந்த டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. நாங்கள் வந்து லோக்கல்லையே ப்ரொடியூஸ் பண்ணிப்போம். அதாவது எந்த கம்பெனி அதை ஃபஸ்ட்டு உருவாக்குச்சோ அந்த கம்பெனி கிட்ட தான் வாங்கணும் இல்லாமல் அந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு எல்லா கண்ட்ரிலையுமே லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். ஏன்னா என்ன டைம், இது பேண்டமிக் டைம். எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் தான் இப்படி பண்ண மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒரு கம்பெனி ஒரு வெல்த்தி நேஷன் தான் எல்லாருக்கும் தருதுன்றது சரியாக இருக்காது. மூணாவது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இது எமர்ஜென்சி டைமில் ஒரு வேக்சினை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த டைமில் இது என்னோட பொருள், யாரும் இந்த பொருளை உற்பத்தி பண்ண சொல்லிட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிலாம் வாங்க முடியாது. அப்படியே நம்ம பார்த்தோன்னா எல்லா கண்ட்ரிலையும் நோய் என்ன ஆகிடும், ஸ்ப்ரெட் ஆகிடும். அது ப்ராப்ளம் அது. ஸோ எல்லா பொருள் கண்ட்ரிஸும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த மெடிசனோட ஓன் வெர்ஷன், சீப்பர் வெர்ஷனை உருவாக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது, நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், நம்ம ஒன் ஹெல்த் அப்ரோச். நமக்கு வந்து காமனாக சொல்கிறேன், நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பப்ளிக் ஹெல்த் சொன்ன உடனே மைண்டுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் வரும். ஆக்சுவலாக நம்ம ஹெல்த் எது லிங்க் ஆயிருக்கு, அனிமலோட லிங்க் பண்ணியிருக்கு. ஒரு பேர்டுக்கு நோய் வந்தால் கூட அனிமலுக்கு நோய் வரும், அனிமலுக்கு நோய் வந்தால் ஹியூமன் பீங்ஸ்க்கு வரும். ஸோ குளோபல் ஹெல்த் நல்லா இருக்கும்னா ஒரு இன்டர் கனெக்ஷன் தேவை. என்விரான்மெண்ட்டு, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன் பீங், இந்த மூணும் ஹோலிஸ்டிக்காக ஒரு ஹெல்த் பாலிசி கொண்டு வரணும். மீனிங் போடுதா, ஒரு பகுதியோட என்விரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறீங்க, மரங்களை அழிக்கிறீங்க, கரெக்டாக இந்த இடத்தோட நேச்சர் மாறுமா, அங்கே இருக்கிற அனிமல்ஸ் வந்து இறந்து போகலாமா, அதை விட டிசீஸ் வரலாமா, ஹியூமன் பீங்ஸ்க்கு வரும்ல. ஸோ ஹியூமன் பீயிங்க்கு வந்து நோய் வராமல் இருக்கணும்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டுமே ஒரு ஹெல்த் பாலிசி செட் ஆகுது. ஒன் ஹெல்த் அப்ரோச். எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுற வெட்டரி டாக்டர் தேவை, என்விரான்மெண்டல் எக்ஸ்பர்ட் தேவை, அப்புறம் வந்து MBBS படித்த டாக்டர் தேவை, அப்புறம் பேத்தாலஜி படித்த டாக்டர், எல்லாரும் இன்டர் கனெக்டடாக ஒர்க் பண்ணுற மாதிரி சிஸ்டம் ரெடி பண்ணும். ஸோ இந்த எல்லா டிபேட் தான் போயிட்டு இருக்கு. பட் டெவலப்டு கண்ட்ரிஸ் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துக்கல, நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. முக்கியமாக டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். நாங்கள் ஒரு பணக்கார கண்ட்ரியாக இருக்கோம், நாங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி தரலாமா இல்லையான்றது நாங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை வந்து பைண்டிங் ஆகக்கூடாது. இந்த அக்ரிமெண்ட் போட்டு எல்லாரும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்றதுலாம் போடக்கூடாது. நாங்கள் அந்த டைமில் எங்களுக்கு தோணுச்சுன்னா வாலண்டியராக தருவோம். அப்போது அக்ரிமெண்ட்டை வாலண்டியராக மாற்றுங்க. VMAT, புரியுதுல, வாலண்டரியாக அக்ரிமெண்ட்டை மாற்றுங்க. வாலண்டரி அண்ட் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ், அவ்வளோதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் படித்தா ஈஸியாக இருக்கும். இங்கே போட்டுருக்கு பாருங்க, 77th வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு ஜெனீவாவில். அதில் 2 முக்கியமான டெவலப்மெண்ட். ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் ஹெல்த் ரெகுலேஷன் பார்த்தோம்ல, அந்த ரூல்ஸை திருத்தலாம், சில விஷயத்தை ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் என்னென்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 300 ப்ரொபோசல் வந்து பார்த்தோமா, ரிஃபார்ம் பண்ணலான்னு அந்த பாயிண்ட். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்ஹான்ஸ் தி எபிலிட்டி ஆஃப் தி கண்ட்ரீஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு தி பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் கன்சர்ன். மீனிங் புரிஞ்சு, பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சின்னு ஒன்று வருதுன்னா அதை உடனடியாக குவிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். அதை மாற்ற போகிறாங்க. செகண்ட் பாயிண்ட், ஈக்விட்டபிள் அக்சஸ் டு ஹெல்த் ப்ராடக்ட்ஸ். ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறோம்னா எல்லாரும் கிடைக்கணும்ல, ஈக்விட்டபிள் அக்சஸ் முக்கியம். அண்ட் மூணாவது, மொபிலைஸ் தி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ஃபார் டு சப்போர்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அந்த ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுவோம்ல, அந்த பாயிண்ட். இது எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு ஒரு பாடி போட்டுருக்காங்க இந்த மீட்டிங்கில், இன்டர் கவர்மெண்டல் நெகோசியேஷன் பாடி. டெவலப்டு கண்ட்ரிஸும் எல்லா கண்ட்ரிஸும் ஒத்துக்கிறதுக்கு ஒரு நெகோசியேஷன் பாடி போட்டுருக்காங்க. இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அடுத்த இயர் 78th வேர்ல்டு அசம்பிளி மீட்டிங்கில் பேச போகிறாங்க. அவுட்கம் ஷுட் பி சப்மிட்டட் ஆர் கன்சிடர்ட் இன் தி 78th வேர்ல்டு அசம்பிளி மீட்டிங் இன் மே 2023. அடுத்து பாருங்க, இந்த அக்ரிமெண்ட்டில் மேபி ஒரு 3 இஷ்யூ இருக்கலாம். 3 கீ கண்டிஜியஸ் இஷ்யூ. ஒன்று வந்து PABS பார்த்தோமா, ரெண்டாவது டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர், லோக்கல் ப்ரொடக்ஷன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா, மூணாவது ஒன் ஹெல்த் அப்ரோச். AI நீட்ஸ் கல்ச்சுரல் பாலிசிஸ், நாட் ஜஸ்ட் ரெகுலேஷன். ஸோ இந்த ஆர்டிகல் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிள் வந்து கரெக்டான எக்ஸாம்பிளாக தெரியாது, பட் உங்களுக்கு அந்த கான்செப்டை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக
ரொம்ப பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பிளான்ட் வந்து நல்லா வளர்கிறதுக்கு என்ன தேவை? நிறைய வாட்டர் தேவையா? ப்ளஸ் நிறைய சன்லைட் தேவையா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த 3 மரத்தில் இந்த மரம் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? நல்ல வாட்டர் கிடச்சிருக்கும் அண்ட் ஓரளவுக்கு சன்லைட்டும் நல்லா இருந்திருக்கும். கரெக்டாக? இப்போ குளோபல் முழுக்க நிறைய ஏஐ வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT மாதிரி நிறைய ஏஐ இருக்கா? எந்த ஏஐ மாடல் வந்து நல்லா வளரும்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ChatGPT இருக்காங்களே, இதுதான் வந்து எல்லாத்தோட சூப்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என்ன காரணம் இருக்கும்? டேட்டாஸ் தானே. ஸோ எந்த ஏஐ மாடல் வந்து நிறைய டேட்டாஸை படிக்குதோ என்ன பண்ண முடியும்? நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். சேம் லைக் சிட்டி மருத்துவ இந்த இந்திரன் படத்தில் பார்த்துருப்போம்ல, அவர் என்ன பண்ணுவார்? நிறைய புக்ஸை படிப்பார். கரெக்டாக? நிறைய புக்ஸை படிச்சுட்டு தான் வேர்ல்டுக்குள்ளே போவாரா? அட் த சேம் டைம் ஞாபகம் இருக்கா? அவர் வந்து அந்த இன்டர்வல் ஒரு சர்ஜரி பண்ணுவார்ல, அந்த சர்ஜரி நான் பண்ணுறேன்னு ஏன் சொல்லுவார் அவர்? நான் அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ஸோ அந்த புக்ஸ் ஃபுல்லாகவே அவர் மைண்டில் வச்சுக்கிறதுனால அதில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? அந்த புக்கில் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க தானே. பட் நல்லா யோசிக்கல, இவர் ஆன்சர் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் ஆன்சர் இருக்குல்ல, அப்போ அது எதை பொறுத்து இருக்குது? இவர்கிட்ட கிடையாது. அவர் எந்த புக்கை படிக்கிறாரை பொறுத்துன்னு. ஒருவேளை இவர் வந்து ஒரு லோக்கல் ஆத்தர் படிக்கிறார் வச்சுக்கலாம், இல்லை வந்து தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தர்ற மாதிரி ஒரு புக்கு படிக்கிறாருன்னா இவர் ஆன்சர் எப்படி இருக்கும்? தப்பாக இருக்கும்ல. அப்போது மார்க்கெட்டில் நிறைய ஏஐ இருக்குது. அதில் எந்த ஏஐ பெஸ்ட்னா எந்த ஏஐ கிட்ட குவாலிட்டியான டேட்டா கிடைக்குதோ அந்த ஏஐ பெஸ்ட். கரெக்டாக? ஸோ இது வரைக்கும் சொன்னது பேசிக்ஸ் தான், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். பட் அகைன் சிம்பிளாக சொல்கிறேன். எந்த ஏஐ மாடல் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்? யார் அதிகமான டேட்டாவை கன்சியூம் பண்ணுறாங்களோ, எந்த ஏஐ மாடல் வந்து நிறைய டேட்டாவை எடுத்துக்கிட்டு அதை அனலைஸ் பண்ணுதோ அது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுமா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? நியூரல் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. அதாவது நீ எவ்வளோ டேட்டாஸை படிக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அதிகமாக இருக்கும். ஸ்கேலிங் பெருசாக இருக்கும். லாஸ் ஆஃப் நியூரல் ஸ்கேலிங். சிம்பிள். இப்போ இது கன்சிடர் பண்ணுங்களேன். இப்போ இருக்கிற ஏஐ மாடல் வச்சுக்கலாம், ChatGPT வச்சுக்கலாம். இப்போ ChatGPTயோட மெயின் யூனிக் என்ன? ஹியூமன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுமா? அப்போ ஹியூமன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுது? ஹியூமன் லாங்குவேஜ் தெரியுதுல்ல. அப்போ அது ஹியூமன் லாங்குவேஜ் தெரியுதுன்னா அதோட டேட்டாஸ் எப்படி இருந்திருக்கு? நார்மல் புக்ஸ் மட்டும் இருந்திருக்காது, ஹியூமன் லாங்குவேஜ் என்ன பண்ணிருக்கோ படிச்சிருக்குமா? இதை தான் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஏஐ வந்து லாங்குவேஜ் மாடலில் அப்சர்வ் பண்ணியிருக்கு, கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ உங்கள் லாங்குவேஜில் என்ன பண்ணும்? இன்ட்ராக்ட் பண்ணும். அப்போது இதில் எது பெஸ்ட்டு? LLM. சிம்பிளாக லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். எந்த ஏஐ வந்து அந்த லாங்குவேஜ் மாடல் நிறைய படிக்குதோ, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அந்த அளவுக்கு அது பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், சூப்பராக இருக்குமா? அடுத்த கொஸ்டின். இந்த ஏஐ வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் டேட்டாவை கன்சியூம் பண்ணியிருக்கு. எதுக்கு? ஹியூமன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலாக உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது மக்கள்கிட்ட பேசுகிறதுக்காக மக்கள் லாங்குவேஜை படிச்சிருக்கும். ஓகேவா? மக்கள் லாங்குவேஜ்னா இதில் என்ன சொல்கிறாங்க? இதுதான் மெயின் டிபேட்டபிள் கொஸ்டின். ஸோ அகைன் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த ஏஐ வந்து ஹியூமன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா இது கண்டிப்பாக எதை படிச்சிருக்கும்? லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் எடுத்திருக்குமா? இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் எடுத்துக்குதுல, அப்படி இந்த LLMல என்னென்னலாம் இருக்கும்? 3 விஷயங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸ்டு கண்டென்ட். அதாவது காசு கொடுத்து சில புக்ஸ் வாங்கியிருக்கும், அந்த புக்ஸை படிச்சுக்கும். ஓகேவா? அது புக்ஸாக இருக்கலாம், இல்லை டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், எனிதிங். செகண்ட் வந்து பப்ளிக் டேட்டா. எப்படி வந்து காசு கொடுத்து சில டேட்டா வாங்குதோ ஃப்ரீயாகவே ஆன்லைனில் கிடைக்கும்ல, அந்த டேட்டாவை எடுத்துக்கும். ரெண்டாவது மீனிங் புரிச்சா? கூகுளில் சர்ச் பண்ணால் ஃப்ரீ கண்டென்ட் கிடைக்குதுல்ல, அந்த ஃப்ரீ கண்டென்ட்டையும் யூஸ் பண்ணிக்குது. ஸோ காசு கொடுத்து வாங்கி படிச்சுக்குது அண்டு ஃப்ரீயாக கிடைச்சதையும் எடுத்துக்குது. மூணாவது சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன். நம்ம சோஷியல் மீடியாவில் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் யூனிட்டாக மாறி யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஏஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயங்களை படிக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களை படித்தோம், ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT வச்சுக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் படித்தோம், ChatGPT என்ன பண்ண சம்டைம்ஸ் தப்பாக ஆன்சர் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு இன்னும் அதிகமான டேட்டாஸ் தேவை. சோஷியல் மீடியா கண்டென்ட் இப்போ எவ்வளோ இருக்கோ அதை விட நிறைய மடங்கு தேவைப்படுது. ஸோ வாட் இஸ் LLM? இந்த 3 தான் LLM. இந்த 3த்தையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம்? சிம்பிளாக டேட்டா சொல்கிறோம். இந்த டேட்டாவை படிச்சுட்டு தான் என்ன பண்ணுது? ஆன்சர் பண்ணுதா? இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணுங்களேன். இது ஒரு ஏஐ அண்ட் இது ஒரு ஏஐ. ரெண்டுமே ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படின்னு அர்த்தம் இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கு? இந்த 3 சோர்ஸ் எடுத்திருக்கு. கரெக்டாக? ஓகே. அப்போ இது ரெண்டில் எந்த ஏஐ வந்து பெஸ்ட்டு? இந்த 2 பேருக்குமே இந்த 3 டேட்டாவும் கிடைக்குதுன்னா இந்த ரெண்டில் எந்த ஏஐ வந்து பெஸ்ட்டு? ரொம்ப சிம்பிள். ஹை குவாலிட்டி டேட்டா சொல்லாமா? எல்லா டேட்டாஸும் கிடைக்குது. அதில் எந்த ஏஐ வந்து இந்த டேட்டாஸ்லேயே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக ட்ரஸ்டட் சோர்ஸில் இருந்து தப்பான விஷயங்களை ஆட் பண்ணாமல், அதாவது ஃபேக் நியூஸ்லாம் ஆட் பண்ணாமல், எது வந்து ஒரிஜினல் நியூஸை வந்து மட்டும் படித்து ரெடி ஆகுதோ அது பெஸ்ட் சொல்லலாமா? ஏன்னா அது கொடுக்குற ஆன்சர் இருக்கும், கரெக்டாக இருக்குமா? ஸோ டேட்டா முக்கியம், அதோட எது முக்கியம்? ஹை குவாலிட்டி டேட்டா முக்கியம். ஸோ ஏஐ ரெடி பண்ணுறது விஷயம் கிடையாது, அதுக்கு டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணி தரது விஷயம் கிடையாது. அந்த டேட்டா வந்து ஹை குவாலிட்டியாக செக் பண்ணும். இப்போ இன்றைக்கி இந்த ஆர்டிக்கலோட மெயின் பர்பஸே ஹை குவாலிட்டி டேட்டானா என்ன அர்த்தம்? இன்னும் புரிஞ்சா? ஏஐக்கு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறாங்க அந்த ஆர்டிக்கல். அதுக்கு ஆன்சர் நீங்களே பண்ணுற முடியும். அதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து வில்லேஜில் இருக்கிற ஒரு சைல்டு. எனக்கும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ரொம்ப தூரம். அதாவது எனக்கு வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டியே கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்கூலில் படித்தது அண்ட் எங்கள் ஊர் கல்ச்சரில் நான் பேசி பழகின லாங்குவேஜ் அந்த ஊர் மட்டும் தான் தெரியும் எனக்கு. ஸோ நேட்டிவ் லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஒரு கிட்டு வந்து ஃப்யூச்சரில் ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ ஏஐ பயன்படுத்த வச்சுக்கலாம். எக்ஸாமில் அந்த ஏஐ வந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஏஐ தர இன்ட்ராக்ஷன் வந்து இந்த சைல்டுக்கு சூட் ஆகுமா? இந்த ஏஐ வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்
லேர்ன் பண்ணியிருந்தாலும் இதோட சோர்ஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா கண்டென்ட்ல நான் பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அந்த இன்ட்ராக்ஷனும் இந்த சைல்டுக்கு தெரிஞ்ச இன்ட்ராக்ஷன் லாங்குவேஜும் ஒன்றா இருக்குமா? வாய்ப்பே இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜாக இருக்கும்? இங்கிலீஷ் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஏஐ வந்து ட்ரெயின் ஆனது இங்கிலீஷில் தான். அப்போ ஒரு நேட்டிவ் லாங்குவேஜை மட்டும் படிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு கிட்டால இந்த ஏஐ பயன்படுத்த முடியுமா? இந்த ஏஐ வந்து அதுக்கு யூஸ் ஆகுமா? என்ன சொல்ற புரிஞ்சா? இந்த சைல்டுக்கு வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். லாங்குவேஜ் மட்டும் நமக்கு பேசல. அண்ட் ஆல்சோ கல்ச்சர் சொல்கிறேன். இந்த சைல்டோட பிஹேவியர், ஃபுட் ஹேபிட் எல்லாமே இருக்குல்ல, அவங்களோட பேட்டர்னும் இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்திலே பெஸ்ட் ஃபுட் எது அப்படின்னு கொஸ்டின் இது வச்சுக்கலாம். இந்த ஏஐ ஆன்சர் பண்ணுதுன்னா அந்த ஆன்சரும் இது மைண்டில் இருக்கிற ஆன்சர் ஒன்றா இருக்குமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ஏஐ வந்து ட்ரெயின் ஆனது சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன். இப்போ சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன் தர டேட்டாஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாஸ் வந்து யார் கொடுத்தது? புவர் பீப்பிள் கொடுத்ததா, இல்லை மிடில் கிளாஸா, ரிச் கிளாஸா? எப்படி பார்த்தாலும் இந்த குழந்தைக்கு மேட்ச் ஆகாதுல்ல. ஸோ அதுக்கு தான் அந்த சொல்யூஷனாக அந்த ஆர்டிகளோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப சிம்பிள். அந்த ஏஐ ட்ரெயின் பண்ணுறீங்களே, கல்ச்சுரல் லாங்குவேஜையும் ஆட் பண்ணுங்கள். கல்ச்சுரல் இன்ஃபர்மேஷன், ஹிஸ்டாரிக்கல் கல்ச்சர் டேட்டா, முக்கியமாக லோக்கல் கல்ச்சர் சொல்லுவாங்களே, லோக்கல் கல்ச்சர் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே எப்படி இருக்கும்? செய்தியாக இருக்கும், வாய் வழியாக இருக்கும், இல்லை குட்டி புக்காக இருக்கும், இல்லை வந்து கல்லில் எழுதியிருக்கும், இல்லை வந்து டிஜிட்டலைஸே பண்ணாமல் இருக்கும். அந்த எல்லா கல்ச்சுரல் இன்ஃபர்மேஷனும் அந்த ஏஐக்கு போகிற மாதிரி உருவாக்கணும். அப்போ அது ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எல்லா கல்ச்சுரல் டேட்டாவையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும்ல. இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த எல்லா கல்ச்சுரல் டேட்டாவும் அவங்க லாங்குவேஜில் அந்த ஏஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் அந்த ஏஐ வந்து எல்லாருக்குமான ஏஐ இருக்கும். டைவர்சிஃபைட் டேட்டாவால் மட்டும்தான் ஒரு எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஒரு பப்ளிக் குட்டை உருவாக்க முடியும். அப்போ மட்டும்தான் அந்த ஏஐ தர ஆன்சரை நம்ம நம்ப முடியும், ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும். அப்போ நான் யூஸ் பண்ணுற ஏஐ வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணலாமா வேணாமல் முடிவு பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அவன் கொடுக்குற ஆன்சர்லாம் செக் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கொடுக்குற ஆன்சர் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஏஐயோட டேட்டாஸ் மாதிரி செக் பண்ணணும். லாஜிக் புரிஞ்சா? அந்த எந்திரன் படத்தில் அவர் புக்கு படிப்பார், அந்த புக் காட்டுறாங்க, அந்த புக்கை ஸ்வைப் பண்ணுறாங்க. ஸோ அவர் என்ன படிச்சாலும் நமக்கு தெரியும். பட் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்த்தோன்னா எந்த ஏஐயுமே ஒரு ஆன்சர் படுதுன்னா எந்த புக்கில் படிச்சுன்னு ஆன்சர் பண்ணாது. நாமளே கொஸ்டின் கேட்டாலும் அது தெரியாது. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஏஐ வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணணும்னா முதல்ல அந்த சோர்ஸ் இருக்குல்ல, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்குல்ல, எதெல்லாம் பயன்படுத்துது, என்னென்ன டேட்டாஸை பயன்படுத்துது, எந்த புக்கை பயன்படுத்துது, எந்த லாங்குவேஜ் அதிகமாக ட்ரெயினாக இருக்குது, இது தெரிஞ்சால் மட்டும்தான், இது ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் நான் ஏஐயே ட்ரஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நான் பார்த்த பாயிண்ட் 2 முக்கியமான பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எல்லா ஏஐயும் ஹியூமன் நாலேஜில் ட்ரெயின் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்படி கிடையாது. அது வந்து ஒரு டெலியூஷன், அது வந்து ஒரு கற்பனைவாதம். என்ன ரீசன்னா, இந்த ஹியூமன் நாலேஜில் நீங்கள் சொல்கிறீங்களே சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன்ஸ், அது வந்து ரியல் பீப்புளாக இருக்கணும் அவசியம் கிடையாது. அதாவது நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற எல்லா சோர்ஸுமே செகண்டரி சோர்ஸஸ் தான். இந்த ஒரிஜினல் சொல்லுவாங்களே, ஒரிஜினல் புக்கில் இருந்தோ இல்லை ஒரிஜினலாக மக்கள் இருக்காங்களே, மக்கள்கிட்ட இருந்து டேரெக்டாக அந்த நாலேஜ் வரல. மீனிங் புரிச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு சொல்கிறேன். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃபர்மேஷன் எழுதுறீங்களா, நீங்கள் எந்த லாங்குவேஜ் எழுதுறீங்க? இங்கிலீஷில் எழுதுறீங்க. அப்போது அது ப்ரைமரி சோர்ஸ் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ரைமரி சோர்ஸை நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அது செகண்டரியாக வேறு லாங்குவேஜ் எழுதுறீங்க, அந்த செகண்டரி லாங்குவேஜ் தான் புரிஞ்சுக்குது. அப்போது உங்களோட மெயின் ப்ரைமரி லாங்குவேஜ் இருக்கலாம், நீங்கள் படிச்சுட்டு மெயின் சோர்ஸ், அதுக்கு யார் கிடைக்கல? ஏஐ கிடைக்கல. ஸோ ஒரு ஏஐக்கு வந்து ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜே கிடைக்கலனா அதோட அண்டர்ஸ்டாண்டிங், ஹியூமன் பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி கரெக்டாக இருக்கும்? அது தர கன்க்ளூஷன் எப்படி இருக்கும்? பயஸ்ட் தான் இருக்கும். ஏன்னா அது படித்தது இங்கிலீஷில், ஆனால் அதை யூஸ் பண்ண புக்ஸ் நமக்கு தெரியாது. அப்போ பயஸ்ட் புக்ஸோடு இருக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு, அந்த ஏஐ நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு அந்த லாங்குவேஜ் மாடலில் கல்ச்சரை ஃபீட் பண்ணணும். உலகம் முழுக்க இருக்கிற ரீஜனல் கல்ச்சர் இருக்குல்ல, அந்த டேட்டாவை ஃபீட் பண்ணணும். இட்டாலியோட டிஜிட்டல் லைப்ரரி ப்ராஜெக்ட், கனடாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட், இது எல்லாமே இதுதான் பண்ணுது. அதோட ஓன் கல்ச்சுரல் நாலேஜ் இருக்குல்ல, ரொம்ப காலமாக இருக்குல்ல, அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. அதனால 2 பெனிஃபிட். அவங்களோட கல்ச்சர் வந்து அடிச்சு போக்காது. என்ன ஆயிடுச்சு? டிஜிட்டலைஸாக மாறி போச்சு. 1. 2வது, ஃபியூச்சர் முழுக்க ஏஐ தான். அந்த ஏஐ என்ன ஆகுது? இவங்களோட கல்ச்சர்லையும் ட்ரெயின் ஆகிருக்கு. அப்போது அவங்க மக்களோட மொழிக்கு ஏற்ற மாதிரியும் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஏஐ என்ன ஆகும்? செயல்படும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பாயிண்ட்டும் முடிச்சாச்சு நினைக்கிறேன். கான்செப்ட்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட்லேயும் படிங்களேன். த ஃபியூச்சர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வில் நாட் பி செக்யூர்ட் பை ரெகுலேஷன். ரூல்ஸ் போடுறது வழியாக மட்டும் சூப்பராக இருக்காது. ஓகேவா? அந்த ஏஐ வந்து எதை படிக்குதோ அதை பொறுத்து தான் அது குவாலிட்டி இருக்குது. ஸோ ஒரு ஏஐ வந்து ரொம்ப சேஃபு, ட்ரஸ்ட் பற்றின்னு சொல்கிறோன்னா அது என்ன பண்ணணும்? ஹை குவாலிட்டி டேட்டாவை பப்ளிக் விட்டாக மாற்றணும். அதாவது அந்த ஏஐ எந்த டேட்டா படிக்குதோ அந்த டேட்டாவை பப்ளிக்காக மாற்றணும். இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல மிஸ் பண்ணிட்டு அகைன் சொல்கிறேன். சாட் ஜிபிடி இருக்குல்ல, இப்போ சாட் ஜிபிடி பீட் பண்ணுற மாதிரி நான் ஒன்று உருவாகணும் ஆசைப்படுற வச்சுக்கலாம். அது வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஏன்னா சாட் ஜிபிடியோட நான் சூப்பராக ரெடி பண்ணணும்னா சாட் ஜிபிடி என்ன சோர்ஸ் இருக்குன்னு நான் செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்ட்ரா என்ன பண்ண ஆட் பண்ணணும் தானே. பட் ஆக்சுவலாக சாட் ஜிபிடி என்ன டேட்டா யூஸ் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எல்லா ஏஐயுமே என்ன மாதிரி குவாலிட்டி டேட்டாவை பயன்படுத்துன்றது தெரியாது, ப்ரைவேட்டாக இருக்குது. அதை பப்ளிக் குட்டாக மாற்றணும். எப்போ வந்து அந்த டேட்டாஸ் எல்லாம் பப்ளிக் குட்ஸாக மாறுதோ அப்போ தான் நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து என்ன பண்ணலாம்? அந்த டேட்டாவை தன்னோட ஏஐக்கு யூஸ் பண்ணி புதுசாக உருவாக்கலாம். அப்போ இன்னோவேஷன் வரணும்னா முதல்ல எல்லா ஏஐக்கு பின்னாடி சோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஹை குவாலிட்டி டேட்டா, இந்த லாங்குவேஜ் மாடல் இருக்குல்ல, அது பப்ளிக் குட்டாக என்ன பயன்படுத்துன்னு தெரியணும்.
அந்த டிரான்ஸ்பரன்சி உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், நான் வச்சுக்க முக்கியமானது. ஏஐ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா லாஸ் ஆஃப் நியூரல் ஸ்கில்லிங் சிம்பிளாக சொல்லணும்னா அது எவ்வளோ டேட்டா அதிகப்படுது தி மோர் தி பெட்டர், அது தெரிஞ்சது தான். அதே மாதிரி ஹியூமன் ஜென்ரேட்டட் டெக்ஸ்ட் அதை உருவாக்கணும்னா என்ன பண்ணியாக்கணும், இந்த பெட்டர் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் எவ்வளோ லாங்குவேஜ் மாடலில் படிக்குதோ அதில் பெர்ஃபார்ம் பண்ணும். பட் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நிறைய லாங்குவேஜை அது கிடைக்குதா ஏஐ கிட்ட கிடைக்காது. என்ன ரீசன், there is a problem. Humans do not produce enough digital content to feed these ever growing beast. ஏஐக்கு தேவைப்படுற அளவுக்கு இன்னும் நிறைய டேட்டாஸ் கிடைக்கல. அது கிடைச்சது எல்லாமே மூணே மூணு விஷயம் தான். ஒரு certain set of டேட்டாஸ், லைசன்ஸ் டேட்டாஸ், ஆன்லைனில் ஃப்ரீ எடிஷன்ஸ், சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷன். சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷனில் இருக்கிற லாங்குவேஜ் கம்மி லாங்குவேஜ் தான், ரொம்ப கம்மி லாங்குவேஜ். அந்த டேட்டாஸ்லாம் பத்தாது. எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் இட்டாலி, கனடா படிச்சோம்ல அதே தான் அது.